விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் சார் நீங்க பல வருஷமா 30 வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க. அவருக்கு ஏதாவது நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவங்களோட ஆப்ல நீங்க ஆட் பண்ண இதாயிட்டீங்களா? அவங்க ரசிகர் மன்றத்துல ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது விஜய் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற மாதிரி, நான் வெற்றி பெற்றால் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி, அது உலகத்துக்கே தெரியும். அதனால அவரு இன்னைக்கு ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு கட்சியை தொடங்கி செய்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் அதுல அந்த ஆப்பில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்திய வரலாற்றிலே இதுவரை நடக்காத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஏனால் இன்னைக்கு ஒரு மாற்று சிந்தனை, மாற்று அரசியல் மக்களுக்கு தேவைப்படுது. ஏதாவது புதுசா யாராவது பண்ண மாட்டாங்களா, இந்த இளைய சக்தியை சரியாக யாராவது வழிநடத்த மாட்டார்களா என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்குது. அந்த எண்ணத்தை கண்டிப்பாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்கணும் சார். விஜய் சாரை பத்தி கேட்டாவே யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அவர் வரும்போது பாத்துக்கலான்றாங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் சொல்றாங்க. வரும்போது பாத்துக்கலாம், நடிகர்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது உங்களுக்கு கருத்து? நடிகர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடந்துகிட்டு இருக்குது, நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நம்ம வாழ்வியலே பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு நடிகர்களை நம்பி வருகின்ற அந்த ரசிகர்கள் கடைசி வரை பாதுகாக்கப்படணும். எனக்கு தெரிஞ்ச ரசிகர்கள்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள்னு எனக்கு ஒரு பொதுவான நம்பிக்கை. நான் அவங்கன்னு சொல்லலை. கடைசி காலகட்டத்தில் அவங்க தன் தலைவனை நம்பி அவரை உயராக நேசிக்கின்ற அந்த கதாநாயகர்களை என் உயிர், என் தெய்வம் என்று நினைக்கின்ற அந்த ரசிகர்கள் ஒரு சாதாரண தினக்கூலிகள், சாதாரண மெக்கானிக்கல்கள், சாதாரண ஒரு ஆட்கள் அவங்களை போல போற்றி வரும்போது அந்த ரசிகர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர். அது யாராக இருந்தாலும் சரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்து மிக அழகாக காயை நகர்த்தி நடத்தினார்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் தவற விட்டு விட்டார்களோ, பெரிய பெரிய ஆளுமை உள்ள நடிகர்கள் எல்லாம் அந்த ரசிகர்களை சரியாக பயன்படுத்தாமல், தொண்டர்களை சரியாக பயன்படுத்தாமல் சென்று விட்டார்களோ என்ற எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் இருக்கிறது. அந்த ஆதங்கம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் முறியடிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுக்கு பதில் நான் கேள்வி கேட்கிறேன். கடைசி லாஸ்ட் டைம்ல நீங்க மக்கள் நீதி கட்சியில நீங்க ஒரு இது பண்ணிருந்தீங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிருந்தீங்க. இப்ப விஜய் சார் வந்திருக்காரு. உங்களோட பிஆர் கூட நிறைய பேர் பிஜேபி எல்லாம் இருக்காங்க, அப்புறம் வைகோ கட்சி எல்லாம் இருக்காங்க. அதை இப்ப நீங்க ஏதாவது போய் ஒரு விஷயத்த சொல்ல போனா அவங்க அங்கே மாற்று கருத்து இருக்குல்ல சார்? எந்த ஒரு விஷயத்துக்குமே மாற்று கருத்து உண்டு. நம்ம ஒரு அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். அது கருத்து வேறுபாடுகளை கலைந்து யாராவது இந்த நாட்டை வழிநடத்த ஒருத்தர் வேணும். ஏன்னா என் நாடு ரொம்ப ஊனப்பட்டு கிடக்கிறது. அதாவது மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக அவங்கள பன்முகத்தன்மை கூட அடிச்சு ஓட விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க நல்ல விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு இல்லை, வேலை வாய்ப்பை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, தொழில்களை பற்றி, சிறு தொழில் குறு தொழிலை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஏன்னா வேற விதத்துல ஒரு ஜாதி பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, திடீர்னு காவிரி பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க, திடீர்னு பாத்தீங்களா ஈழத்தமிழர்கள் நீர்வாங்க, திடீர்னு ஜல்லிக்கட்டு நீர்வாங்க. எதுவுமே நம்ம நாட்டு வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக எதுவுமே எனக்கு தெரியல. வாழ்வியலை உயர்த்தது என்னது? உன்னுடைய இந்த இளைஞனுக்கு, படித்த இளைஞனுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜை திறந்து விட்டாங்க. அத்தனை பேர் வேலை இல்லாம பெயிண்ட் அடிக்கிறாங்க, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க, கூர்க்கா வேலைக்கு போறாங்க, தினக்கூலிகளா வேலைக்கு போறாங்க. அவர்களை பற்றி சிந்திச்சு ஒரு மாநாடு, அவங்களுக்காக வந்த தொழிலை வளர்க்க, அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்புக்கு எதுவுமே யாருமே அதை பற்றி நல்ல சிந்தனைகள் யாரும் பண்றது கிடையாது. அதே போல சிறு தொழில் பண்ணிட்டு அவ்வளவு முடங்கி போய்க்கு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஈரோடு, திருப்பூர்ல எல்லாம், கோயில்பட்டியில எல்லாம் நிறைய சிறு தொழில்கள் மிகப்பெரிய அளவுல முடங்கி போய் கிடக்கிறது. இப்ப இதை பற்றி எங்கேயாவது பேசுறாங்களா யாராவது? இந்த சிறு தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தணும், இந்த சிறு தொழிலை எப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும், அது உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கு எப்படி சந்தைப்படுத்தணும், அந்த வேலை பார்க்கிறவங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும், நீங்க எங்கேயா பாத்திருக்கீங்களா? நீர் மேலாண்மை பற்றி யாராவது எங்கேயா பேசுறதை பார்த்திருக்கீங்களா? வேளாண்மை பற்றி யாராவது ரொம்ப சிந்திச்சு பேசுறத பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நீங்க வேற விஷயத்துல திசை திருப்பினால்தான் இந்த வளர்ச்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்க மத ரீதியா சண்டை போட வச்சுட்டே இருப்பாங்க, ஜாதி ரீதியா உங்களை பிரிவினை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது நான் வாழ்வியல பார்த்து வெந்து நுண்டு போய் இருக்கிற ஒரு சாமானிய ஒரு தமிழனாக நான் இதை பற்றி சொல்றேன். இந்த ஈவென்ட் நகைச்சுவை நடிகர்களுக்கு சில பொருட்கள் கொடுக்கறதா சொல்லிருந்தீங்க, சில விஷயம் பண்றதா இருந்தீங்க, பண்ணிட்டீங்க. இப்ப சேஷுவனை இந்த நேரத்தை இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஏன்னா அவர் ஒரு 10 லட்சம் இல்லாமதான் அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்னால இறந்துட்டாங்க. நிறைய ஆக்டர் அவங்க கூட நடிச்சிருக்காங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். இது அந்த நடிகர்களுடைய மனப்பக்கம். நிறைய பேர் பண்றாங்க, பண்ணலன்னு ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. ஆனா இன்னும் பண்ணணுங்கிறது தான். கடவுள் உங்களுக்கு அளவுக்கு ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க, மத்த நேரத்துல கை மேல கை போட்டு போட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு ஹெல்ப் கேட்கும் போது
சில பேர் மனம் வந்து கொடுக்குறாங்க, சில பேர் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்களே. உலக வரலாற்றிலே ஒண்ணு ரெண்டு சொல்லிடுறோமா, அதாவது உலகத்தை பிடிச்சிட்டான் அலெக்சாண்டர். உலகத்துல இருக்க அத்தனை செல்வமும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியல. கடைசி நேரத்துல அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சப்பறம் எனக்கு 2 கைகளையும் வெளியே வச்சு என்ன சவ பெட்டிகளை வெளியே வச்சுட்டு என்ன ஊர்வலமா கொண்டு போனாங்க. பெரிய பெரிய வரலாறு படைத்தவர்கள், பெரிய பெரிய அதாவது பணத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் கடைசியில தோல்வியை தான் தழுவிருக்கிறார்கள். கையில பணம் இருக்கும்போது நிச்சயமாக எவன் ஒருவன் பிறருக்கும் கொடுத்து வாழ்கிறானோ, அது நடிகரா இருக்கட்டும், பெரிய தொழிலதிபர், அவங்கதான் வாழ்க்கையில் நிம்மதியோட போக முடியுங்கிறது நான் வாழ்க்கையில் கத்துக்கொண்டது, பார்த்தது. அது நடிகர்களாக இருந்தாலும் அவங்க செய்யணும். பாபா லட்சுமணன் கஷ்டப்படுறாருன்னா உண்மையில அவர் எத்தனையோ படங்கள்ல எல்லா ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கிறார், பெரிய பெரிய ப்ரொடியூசர் கூட தொடர்புல வந்திருக்கிறார். கண்டிப்பா அவர்லாம் ஒரு சினிமாவை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு கலைஞர். அவரா இருக்கட்டும், போண்டாமணி அண்ணனா இருக்கட்டும், சேசுவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்ப வந்திருக்கிற விஜய் கணேஷ் எல்லாருமே சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது. அந்த கலைஞர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக கை கொடுக்கறவன் தான் உண்மையான மனித பிறவிகள்னு நான் சொல்றேன்.